World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக காலையிலேருந்து ஒரு சின்ன பொண்ணு எப்பயுமே என்னை முதல்ல தான் வயசு கூப்பிடுவீங்க, ஆனால் இன்றைக்கி இன்னும் நீங்கள் என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தர்மசாஸ்திரனுடைய இளம் தங்க தாரகை, அவங்க பேர் நீங்களாம் திருமணமானால் கூட திருமதி ஆவீங்க, ஆனால் அவங்க எப்பயுமே செல்வியாக மட்டும்தான் இருப்பாங்க. திருமதி செல்வி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அது அவங்களுடைய எடுத்துக்கொண்ட தலைவை பாருங்கள், புதன் பகவானுடைய காரக வேலையும் கிரக லீலையும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு எடுத்திருக்காங்க. வாங்க செல்வி அம்மா, அப்புறம் இந்த இப்போ பேருக்கே உண்டான இளமையோடு நீங்கள் புதனை தொட்டு லீலைகளை சொல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நான் மேடை ஏற போகிறேன். ஹலோ, வணக்கம். என் பெயர் செல்வி பார்த்தசாரதி. நான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். பஞ்சபூதங்களையும் வணங்கி, நவகிரகங்களை வணங்கி, எங்கள் குலதெய்வத்தையும் வணங்கி, எனது தாய் தந்தையை வணங்கி, எனக்கு கற்றுத்தந்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் உலகம் முழுவதும் நேரலையில் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் நமது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களையும் வணங்கி, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் வணங்கி, தமிழ்நாட்டில் எட்டயபுரத்தில் பிறந்து தலையில் தலைப்பாகையும் முறுக்கிய மீசையுடன் தமிழ் சிங்கமாக விளங்கிய நமது சுப்பிரமணிய பாரதியார் வாழ்ந்த இந்த புதுவை மாநகரில் தமிழ் சங்கத்தில் எங்களைப் போன்று புதிய ஜோதிடர்களையும் பேசுவதற்கு வாய்ப்பளித்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்ற பரந்த உள்ளத்துடன் ஊக்கமளித்து மேடையில் பேச வாய்ப்புகள் அளிக்கும் எங்களது மதிப்பிற்குரிய குருநாதர் திரு மணிகண்டராஜ் அவர்களை வணங்கி இங்கு பேசத் தொடங்குகிறேன். நான் இங்கு பேசும் தலைப்பு புதனின் காரக வேலைகளும் கிரக லீலைகளும். ரெண்டும் பண்ணுவார் புத பகவான். புதனுக்கு 2 வீடுகள். ஒன்று மிதுனம், காற்று ராசி. 2வது கன்னி, நிலராசி. மிதுன வீடு ஒரு ஜாதகருக்கு ராசியாகவோ லக்னமாகவோ அல்லது எந்த பாவகம் இவருக்கு பலவீனமாக இருந்தால் அவர் பள்ளி படிப்பு முடிக்க மிகவும் போராடுவார், அல்லது படிப்பு வராமலே விட்டுவிடுவார். ஆனால் அவர்கள்தான் படிக்காத மேதைகளாக திகழ்வார்கள். புதிய புதிய கணித கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்து சிறந்து விளங்குவார்கள். உதாரணமாக கணித மேதை திரு ராமானுஜர் அவர்கள். அவர் கண்டுபிடிப்பித்தான் அல்ஜிப்ரா கணிதம். இந்த ஃபார்முலா லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இவருக்கு BA பட்டத்தையும் வாங்கி தந்துள்ளது. அதுபோல் நமது பெருந்தலைவர் காமராஜ் படிக்காத மேதையாவார்கள். ஆனால் அவர் ஆட்சியில் பல பள்ளிக்கூடங்கள் கட்டி தந்துள்ளார். இதில் மிதுன புதன் சிறுவர் சிறுமியர்கள். புதனுக்கு 3 நட்சத்திரங்கள்: ஆயில்யம், கேட்டை, ரேவதி. உறுப்புன்னு பார்த்தா மிதுனத்துக்கு கழுத்துப்பகுதி தோள்பட்டை. நோயின்னு பார்த்தா தோல் நோய் பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள், இந்த சோரியாசிஸ், கால் நரம்பு வேர்டிகோ பிரச்சனை இதெல்லாம் வரும். இவர் முயற்சியால் முன்னேறுவார்கள். இவர்கள் சிறு பிள்ளைகள் போல் சிறுவர்களிடம் விளையாடுவதும், மொட்டை தலையில் குட்டு போடுவதும், ஓடும் குழந்தைகளை தடுத்து பின் தானும் ஓடுவார்கள். இவர்கள் குழந்தைத்தனமாக நடந்து கொள்வார்கள். அடிப்படை கல்வி இவருக்கு அதிகமாக இதுதான் கிடைக்கும். முயற்சி செய்தால் மேல் படிப்புக்கு போகலாம். கமிஷன், புரோக்கர், பண்டுச்சீட்டு பிடிப்பது, வட்டிக்கு பணம் கொடுத்து பின்பு அடியால் வைத்து
பணம் வசூல் செய்வது, நிதி நிறுவனங்கள் நடத்தி பின்பு தலைமறைவாகி விடுவது இவை புதனின் காரகங்கள். ஜோதிடம் கற்றுக் கொடுக்க புதன் ஆதிக்கம், குரு ஆதிக்கம் இருந்தால்தான் நம்மால் ஜோதிடத்தில் சிறந்து விளங்க முடியும். தானியம்னு பார்த்தா பச்சைப்பயிறு, பூ துளசி, தாவரம் நாயுருவி. பொதுவான குணங்கள் புத பகவானுக்கு. சூரியனுடன் புதன் சேர்ந்தால் அரசாங்கத் துறையில் ஆலோசகர், மந்திரி, அமைச்சர்களாக இருப்பார்கள். வெளிநாட்டு தூதரகத்தில் பணிபுரிவார்கள். புதன் சந்திரனுடன் சேர்ந்தால் அழகான சினிமா பாடல்கள், கதை, திரைக்கதை, வசனம், கட்டுரைகள் எழுதுவார்கள். புதன் செவ்வாயுடன் சேர்ந்தால் வீரத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவார்கள். அரசாங்க சிஐடி வேலை பார்ப்பது, புத்திசாலித்தனமாக திருட்டுகளையும் கொலைகளையும் கண்டுபிடிப்பது, இவையெல்லாம் சேர்வார்கள். இது முக்கியமான ஒரு நிகழ்வு. நமது நாட்டில் அண்மையில் நடைபெற்ற சிந்தூர் ஆபரேஷன், பாகிஸ்தானுடன் போரிட்டது மிக போற்றத்தக்க விஷயம். வெளிநாட்டினர் அனைவரும் நமது திறமைகளை கண்டு வியந்து, இதுபோல் செயல்படுறதுக்கு இந்தியாவுக்கு எவ்வளவு பலம் கிடைத்தது என்று சொல்லும் அளவுக்கு நாம் இந்தியா வளர்ந்துள்ளது. இதெல்லாம் புதனும் செவ்வாயும் சேர்ந்தார். புதன் வீட்டில் புதன் சுய நட்சத்திரம் ஏறி இருந்தால் தனது சாமர்த்தியத்துடன் சுயநலத்துடன் பொய் பேசியாவது தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார். புதன் சுக்கிரன் இவர்கள் இருவரும் சேர்ந்தால் இவர் கட்டும் வீடு அதிக நவீனத்துடன் கலை நயத்துடன் பிறரை அதிசயிக்கும் விதமாக இருக்கும். புதன் சனி சேர்க்கை சட்டத்துறையில் வல்லுநர்களாகவும் நீதிபதிகளாகவும் வக்கீலாகவும் சிறந்து விளங்குவார்கள். ஆனால் புதன் சனியை எந்த அளவுக்கு வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு சக்தியாக வாங்கிட்டு அவருக்கு ஒரு தொகையை மட்டும்தான் தருவார். ஏன்னா அவருக்கு வேலை கொடுக்குறார். சனி பகவானுக்கு வேலை ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நாளும் வேலை செய்வார். அதுக்குண்டான அவருக்கு அந்த பணம் கிடைப்பது கொஞ்சம் பணம்தான். புதன் சனி கெட்டிருந்தால் நேர்மைக்கு பாராக செயல்படுவார்கள். புதன் 8 கெட்டிருந்தால் மிக திறமையாக செயல்படுவார். தொல்பொருள் ஆராய்ச்சியாளராகவும் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பார்கள். புதிய முறை கணிதம், அபாகஸ் போன்ற கணிதங்களை கண்டுபிடிப்பார். புதன் ராகு கள்ளத்தனமாக மதுபோதை கொடுத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்குவது புதனின் கைலீலைகள். புதனின் காரக வேலைகள். மனோதத்துவ நிபுணர், டிஜிட்டல் மயமான பொருட்கள். நமது ஐயா டிஜிட்டல் வேலைகள் செய்வார்களே, இதுக்கெல்லாம் புதன் காரகம். பத்திரிகை, பதிப்பகம், நூலகம், புத்தக கண்காட்சி, தபால் துறை, சட்ட ஆலோசகர், கொரியர் சர்வீஸ், தூது செல்வது, பொய்பேசி சாதிப்பது, மற்றவரை ஏமாற்றுவது, டிசைனர்ஸ் வேலை செய்வது, பச்சை கலர் பேனா கையெழுத்து போடும் அத்தனை வேலையும் புதனால். அனைத்துக்கும் சொந்தக்காரர் புதன். ஆராய்ச்சி துறை மாணவர்கள் சிபிசிஐடி துறை பச்சோந்தியாக மாறுவதும் அதிக புத்திசாலித்தனமாக இருந்து அரைக்கிறுக்கனாக அலைவதும் இந்த புதன் தான். மனக்கணக்குக்கு சிறந்து மனதில் கணக்கு போடுவார். ஆடிட்டர், கணித மேதைகள், தூது செல்வது, இது அந்த காலத்தில் சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் போல் அரசுக்கு தூது செல்வது எல்லாம் புதன். ராகுவுடன் சேராமல் இருக்கிறவரை புதன் நல்லவர். ராகுவுடன் சேர்ந்து விட்டால் அவர் நிலை தடுமாறிவிடும். நகைச்சுவையான சிரிப்பு, வேலன சிரிப்பு, அதிகார சிரிப்பு, பேசுகிற வஞ்சனை சிரிப்பு, இதெல்லாம் சிரித்து
சிரித்தே செயல்படுத்துவார் புதன் பகவான். மற்றவர்களிடம் காட்டிக் கொடுத்து கமிஷன் வாங்குவதும் புதன். பணம் மூலதனம் இல்லாமல் மூளையை மூலதனமாக வைத்து அனைத்து வேலைகளையும் செய்வது புதன் பகவான். பங்காளிகள் உறவினர்களிடம் கலகம் செய்து சண்டை ஏற்படுத்தி பின்னால் தனக்கு ஏதும் தெரியாது என்று சிரித்தே மழிப்புவது நழுவுவது புதன் பகவான். பச்சந்தையாக மாறுவது மாற்றுவது. புதன் செய்ய முடியாத வேலைகளை புத்திசாலித்தனத்துடன் செய்து முடிப்பது புத பகவானின் வேலைகள். நவகிரகங்கள் 9. இவற்றில் புதன் கிரகம்தான் செல்லப்பிள்ளை. புதன் ஒரு அலிகிரகமாகும். இவர் எந்த கிரகத்துடன் சேர்கிறாரோ அந்த கிரகத்தின் பலமாகவே செயல்படுவார். புதனின் உறவுகளிலே மிக முக்கியமான உறவு தாய்மாமன் உறவு. அந்த உறவிற்கான செயல்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பவர். புதனின் காரக தெய்வம் மகாவிஷ்ணு, அதாவது கிருஷ்ணர். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேங்க. புதன் காரக தெய்வம் மகாவிஷ்ணு, அதாவது கிருஷ்ணர். மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கு தாய்மாமன் சகுனி ஆகும். அதேபோல் பாண்டவர்களுக்கு தாய்மாமன் கிருஷ்ணர் ஆகும். மிக பலமான உறவு என்றால் தாய்மாமன் உறவு தான். அதுபோல நம் போன்ற மனிதர்களுக்கும் மிக முக்கியமான உறவு தாய்மாமன் உறவு. ஒரு சகோதரியன் மகனோ மகளுக்கோ சீர் செய்வது முதல் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பதும் தாய்மாமன் உறவுதான். புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள். சிறு உதாரணம், மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கு சகுனி சகாயம் செய்வது போல் நடித்து கௌரவர்களை பழி தீர்த்து கொள்வதும் சகுனி தான். ஏன்னா சகுனியோட தந்தையோட மாறு எலும்பு தான் அந்த தாயக்கட்டை. தன் தந்தை தம்பி கூட இருந்தவர்கள் எல்லாரும் இறப்பதற்கு காரணமாக இருந்த கௌரவர்களின் தந்தையை கௌரவர்கள் வைத்தே பழி வாங்க வேண்டும். அதற்கு தனக்கு உடல் பலம் கிடையாது. அதனால் மூளை பலத்துடன் பாண்டவர்களுக்கு சும்மா உஸ்பேத்தி விட்டு அவங்கள அப்படியே கலவை பண்ணி தாயை பச ஆட வச்சு அவங்கள கவுத்து வனவாசம் போய் பாஞ்சாலி சபதம் செய்ய வைத்து மகாபாரத போர் ஏற்பட்டு கடைசியில் கௌரவர்களை கொன்று பாண்டவர்களிடம் இந்த நாட்டை தர்மருக்கு கொடுத்தது உள்ளபடியே சகுனி தான். ஆனால் அவரை கெட்டவர் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். அவருடைய சரித்திரத்தை படித்தாதான் தெரியும் சகுனி எவ்வளோ நல்லவர்னு. தன்னுடைய சகோதரிக்காகவே திருமணமே செய்து கொள்ளலை, அவ கூடவே இருந்திருக்காரு. இது சகுனியின் காரகத்துவம். ஒரு ஜாதகத்தில் புதன் வலிமை பெற்றால் அவர் வங்கியில் மேலாளராகவும் கேஷியராகவும் இருந்து பணத்தை எண்ணி கட்டு போடுவதே அவருக்கு வேலையாக இருக்கும். புதன் இரட்டை விதமான பலன்கள் தருவார். புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதி புதன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவது இந்த புதன் காரகம். பத்திரிகைத்துறை தொலைக்காட்சி நடத்துவது புதன் காரகம். புதன் வலிமை பெற்றிருந்தால் பத்திரிகை துறையில் நடத்துபவராக இருப்பார். புதன் வலிமை குறைந்திருந்தால் பத்திரிகை ஆபீஸில் பணிபுரிவராக இருப்பார். அச்சு கோர்ப்பவராக இருப்பார். புதனுக்கு 3 நட்சத்திரங்கள்: ஆயில்யம், கேட்டை, ரேவதி. கதை, கட்டுரைகள், விசித்திரமாக வரைதல், கார்ட்டூன், சிரிப்பு துணுக்குகள் எழுதுவது புதன் ஆதிக்கம். நகைச்சுவை, மற்றவரை புகழ்ந்து பேசியது, வசியமாக்குவதும் திறமை புதனுக்கு உண்டு. விளையாட்டுக்கள்.
புத்திக்கும் அறிவுக்கும் அதிக வேலை கொடுக்கும் புதன் விளையாட்டுக்கு அதிசாமர்த்தியசாலியாக விளங்குவார். செஸ் விளையாடுவது, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், தரகர், முதலீடு இல்லாமல் சம்பாதிக்கும் திறமை புதனுக்கு உண்டு. பலமுள்ள ஒரு மனிதன் தனக்கு விரோதியாக இருந்தால் அவரிடம் சண்டை போடாமல் சூழ்ச்சியாய் வெல்வது புதனுக்கு அவருடைய சாமர்த்தியத்தை சொல்லும். பத்திரம் விற்பது, பத்திரங்கள் எழுதுவது, கதை கட்டுரைகள் எழுதுவது, வங்கியில் மிகப்பெரிய தொகையை கடன் வாங்கிக்கோன்னு கொடுத்துட்டு அவங்கள கட்சியில் நாட்டை விட்டு ஓட செய்வதும் புதன் தான். புதன் லீலைகளில் நிமிர்ந்து நிற்க மாட்டார். புத பகவான் எதிரிகிட்ட நின்று சண்டைப்பட மாட்டார். நாணல் போல வளைந்து காரியங்களை சாதித்து கொள்வதும் புதனின் திறமையாகும். ஓகே, மருத்துவ வல்லுநர்கள், எம்ஏ படிப்பு புதனின் உட்பறிவு. ஒரு துறையில் சிறந்து விளங்கி ஆசானாவது புதன் வலி இருந்தால்தான், வலிமை பெற்றிருந்தால். நுட்பமான ஓவியக்கலை வரைதல், நகைச்சுவை வல்லுநர்கள், பஜனை பாடல்கள், கோவிலில் பாட்டு பாடுவது, வியாபாரிகள், வித்தை காட்டுவது, பேச்சாற்றல், தொழில்நுட்ப திறமைகள் சாதகமாக பேசுவது, வணிக திறமை சாதிப்பது, மந்திர வித்தை, கோமாளிகள் வித்தை, பிறரை சிரிக்க வைப்பது, வாய்ப்பேச்சால் திறமைகளை வெளிப்படுத்துவது, வேகமாக பேசுவது, சீட்டாட்ட ஜோக்கர்கள், மாறுவேடம், ராஜதந்திரி, மன்னரிடம் மந்திரி வேலை பார்ப்பது, உளவாளிகள், வாய் சாமர்த்தியம், காக்காய் பிடிப்பது, கலைக்கூத்தாடிகள், வேஷதாரிகள், கோவிலில் ஆடும் மயிலாட்டங்கள், கோலாட்டங்கள் போன்றவை வீண் வதந்தினிகளை பரப்பி ஆளை சாய்ப்பதும் புதனின் லீலைகள். மகாபாரதத்தில் கடைவீதி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்வதும் புதன் பகவான், அங்கே வணிகம் செய்வதும் புதன் பகவான். கணக்கு பாடம், பள்ளி நிறுவனம், கல்வி, பூங்காக்கள், கேளிக்கை விடுதிகள், உடல் உறுப்புக்கள் தானம் செய்ய முன்வருவதும் புதன் பகவான் தான். அவருடைய கலர் பச்சை. பச்சை நிறத்துடன் இருக்கும் எல்லா தாவரமும் புதனின் காரகம். அதற்கு எடுத்துக்காட்டு கேரள மாநிலம். அங்கே எங்கே பார்த்தாலும் பசுமையான இடங்கள். அது கன்னி ராசியை சேர்ந்தது. காற்று ராசி புதன். கொரோனாவை நாம் மறக்க முடியாது கொடுமையான நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறோம். 2019 மிக வேகமாக பரவி பல உயிர்களை பலி வாங்கி உலகையே புரட்டி போட்ட புதன் ராகுதான் ஆகும். புதன் கேது. பல போலி சாமியார்கள் வேடம் அணிந்து மக்களின் கடவுளாக நேரில் சந்திக்கலாம் என கூறி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போட்டு பின் ஆளே இருக்கு இடம் தெரியாமல் மறைந்து போவது புதனும் கேதுவும் செய்யும் சேட்டைகள். பள்ளிக்கூடம் போகாமலேயே கணித மேதையாக திகழ்ந்தது நமது சகுந்தலா தேவி அவர்கள். தனது தந்தை சர்க்கஸில் காட்டும் சீட்டுக்கட்டு வித்தைகளை தனது 3 வயதிலேயே மழலை பருவத்திலேயே நிகழ்த்தியுள்ளார். அவர் ஒரு மனித கம்ப்யூட்டர் ஆவார். பெங்களூரில் பிறந்த இவர் 6 வயதில் மைசூர் பல்கலைக்கழகத்தில் கணித திறமைகளை காட்டினார். 8 வயதில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனது கணித திறமைகளை காட்டும்போது உலகமே அவரை அதிசயமாக திரும்பி பார்த்தது. 1980 லண்டன் கல்லூரியில் 13 இலக்கு × 2 இலக்கு பெருக்கி விடையை 28 வினாடிகள் சொல்லி கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளார். இப்படி பலர் பள்ளிக்கூடமே போகாத மேதைகள் நம்மிடம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் இல்லாத காலத்திலும் கம்ப்யூட்டர் இருக்கும் காலத்திலும் நமது மனித மூளையை செயல்படுத்தி கொண்டிருப்பது, கம்ப்யூட்டரை போல இயங்குவது மனித மூளையான புதன் கிரகம்தான். ஒரு சின்ன குறிப்பு. முக்கியமாக செஸ் விளையாட்டில் விஸ்வநாத ஆனந்த், பிரக்யானந்தன், 3வது யுகேஷ் உலகை சாதனையாளராக. படிக்காதவர்கள் திறமை, படிக்காத மேதைகளின் திறமை, இன்னும் பல திறமைகளை உருவாக்குவது புதன் கிரகத்தின் வேலைகள்.
இப்படி போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் திருக்குறள் மிக எளிமையாக எழுதியுள்ளார். குறள்: கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பொருள்: கற்க வேண்டியவைகளை கற்க வேண்டும், கற்றபின் கற்ற கல்விக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் என நமது திருவள்ளுவர் மிக எளிமையாக 2 வரிகளில் கொடுத்துள்ளார். அதுபோல ஜோதிடம் பயிலும் நாமும் கற்பவைகளை சிறந்த முறையில் பயின்று பிறருக்கும் சொல்லிக் கொடுத்து நம்மிடம் ஜாதகம் பார்க்க வருபவரிடம் திறமையாகவும் இனிமையாகவும் பேசி அவர்களுக்கு எளிய பரிகாரம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் கவலைகளையும் மருந்தாக நாம் இருந்து ஜோதிடம் பார்த்து பலன் சொல்ல வேண்டும். இன்னும் பல விஷயங்கள் புதனை பற்றி பேசலாம், ஆனால் நேரம் இல்லாத காரணத்தால் எனது உரையை இத்துடன் இனிதாக முடிக்கிறேன். அடுத்த மேடையில் வாய்ப்பு கிடைக்கும் அன்று நான் சந்திக்கிறேன். இதை எங்கள் குடும்பத்தாருக்கும் எனக்கு நிழலாக வந்து கொண்டிருக்கும் எனது கணவருக்கும் மிக்க நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அவர்கள் புதனுடைய காரத்துவத்தையும் லீலையை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே எனக்கு இப்போ புதனுடைய காரத்துவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 5:30க்குள்ளே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதுனால நிறைவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இன்னும் 2 பேச்சாளர்கள் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அவர்கள் அதனால் கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம்.